வணக்கம். இன்றைய பயணம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பாடல் பெற்ற சிவன் கோயில்களை பார்க்க போகிறோம். வயலூர் பக்கத்துலேருந்து பைக்கில் நான் வரேன். இங்கே ஜியபுரம் ரயில்வே கிராசிங்கில் வெயிட் பண்ணுறோம். சதாப்தி எக்ஸ்பிரஸ் பெங்களூர் நோக்கி போயிட்டுருக்கு. நமது இன்றைய பயணம் கரூர் பக்கத்தில் இருக்கிற வெஞ்சமாங்கூடலூர் அப்படிங்கிற ஊரை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு அருமையான சுந்தரரால் பாடல் பெற்ற சிவன் கோயில் இருக்குது. ரயில்வே கிராசிங் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்பொழுது என்னுடைய பயணத்தை திருச்சி கரூர் சாலையில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பெட்டவாய்த்தலை நெருங்குறோம். இங்கே அருமையாக கரும்பு ஆஞ்சநேயர் நமக்கு தெரிகிறாரு. நிறைய டைம் நான் இந்த பக்கம் காரில் போயிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் பைக்கில் இந்த பக்கம் போகிறேன். அதனால் இங்கே கொஞ்சம் நிறுத்திட்டு ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக அந்த தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைக்கை நிறுத்துகிறேன். கிட்ட இந்த கோயிலை பார்க்கும்பொழுது ரொம்ப மிகவும் அற்புதமாக இருந்தது. இதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் வளைவு நமக்கு தெரியுது. அது மத்திய அர்ஜுனேஸ்வரர் கோவில் போகும் வழி. அதுவும் ஒரு நாள் போய் பார்க்கணுன்ட்டு பிளானில் இருக்குது. போன சனிக்கிழமை சென்னை ஹைவேல இருக்கிற பூமலை ஆஞ்சநேயரை போய் பார்த்தோம். சஞ்சீவிராயரை போய் பார்த்தோம். இன்றைக்கி இங்கே கரும்பு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு கிளம்புற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. திருச்சியிலேருந்து கரூர் போகும்பொழுது மாயனூர் கிட்டே இருந்து 4வே ஆரம்பிச்சிரும். இப்போ டோல்கேட் வருது. கரூர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அந்த டோல்கேட் தாண்டி டெட் எண்டு போயிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினோன்னா கோயம்புத்தூர் ஈரோடு போகிற வழி வரும். அதுக்கு பதில் நாம் இப்போ இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இடதுபுறம் திரும்புவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஏரியா நம்ம பார்ப்போம். டோல்கேட்டுக்கிட்ட மல்லிகைப்பூ விற்கும். அங்கே ஐயர்மலையிலேருந்து ஒருத்தவர் விற்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட 2 மல்லிகைப்பூ பண்டில் வாங்கிட்டு, ஏன்னா அம்மனுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு இப்போது அந்த ஏரியா நெருங்கியாச்சு. இப்போ நம்ம சர்வீஸ் ரோடில் இடதுபுறம் திரும்பணும். எதுக்கும் நான் கரெக்டான ரூட்டில் போகிறேன்னா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறுத்தி ஜிபிஎஸ் செக் பண்ணிக்கிட்டேன். முன்னாடியே வீட்டில் பார்த்துட்டு தான் வந்தேன். இருந்தாலும் வழி தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த இடதுபுறமாக சர்வீஸ் ரோடில் நம்ம போயிட்டு கரூர்லேருந்து திண்டுக்கல் செல்லும் அந்த ஹைவேல ஜாயின் பண்ணுவோம். அந்த ஹைவேல தொடர்ந்து ஒரு 11 கிலோமீட்டர்கள் நாம் பயணிக்கும் பொழுது ஒரு சர்வீஸ் ரோடில் இறங்கி மறுபடியும் நாம் இடதுபுறமாக ட்ராவல் பண்ணணும். நாம் டைவர்ஷன் எடுக்க வேண்டிய அந்த சர்வீஸ் ரோடு வந்தாச்சு. இப்போ அந்த சர்வீஸ் ரோடில் என்டர் பண்ணிவிட்டு கீழே பிரிட்ஜுக்கு கீழே ஒரு 4 ரோடு ஜங்ஷன் வரும். அதில் நாம் இடதுபுறம் திரும்பணும். அந்த இடதுபுறம் திரும்பி நாம் அந்த சாலையில் தொடர்ந்து ஒரு 8 கிலோமீட்டர்கள் பயணிக்கும் பொழுது நாம் வெஞ்சமாங்கூடலூர் அந்த ஊரை அடைஞ்சிடுவோம். இந்த ஊரோட புராண பெயர் வெஞ்சமாக்கூடல் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த பகுதியில் சிற்றாறு அப்படிங்கிற ஒரு நதி ஓடுது. கரூரில் அமராவதி ஆறு ஓடுது. அந்த சிற்றாறு அமராவதியில் கூடும் ஒரு இடமாகிய அந்த அமைப்பில் இந்த ஊர் அமைந்திருக்கிறதுனால வெஞ்சமாக்கூடல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. வெஞ்சமான் என்கின்ற வேட்டுவ மன்னன் இந்த பகுதியை ஆண்டதுனாலையும் அந்த சிற்றாறு அமராவதியுடன் கூடும் அந்த நிலப்பகுதியை ஒட்டி இந்த இடம் அமைந்திருக்கிறதுனால வெஞ்சமாங்கூடல் அப்படிங்கிற பெயர் பெற்றது. இப்போ நாம் அந்த கோயில் இருக்கும் ஏரியாவை அடைந்து விட்டோம். இப்போ நமக்கு கோயிலுடைய அந்த முதல் 5 நிலை கோபுரம் நம் கண்களுக்கு மிக அழகாக தெரியும். அந்த கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இடம் இருக்குது. சாலையோரமாகவே இருக்குது. வழக்கமாக நான் தேடி போகும் அந்த பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் ஒரு உள்ள கிராம அமைப்புகளில் இருக்கும். அதனால் அங்கே பூஜை பொருட்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டவுட் இருக்கிறதுனால நான் ஊர்லேருந்து கிளம்பும் பொழுதே கொஞ்சம் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி பிளான் 2 கோயில்கள் பார்க்கணும். இப்போ கோயில் வந்திருக்கோம். இங்கே 2 பேர் கொஞ்சம் ஒரு கடை மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால நான் எதிர்பார்த்த இந்த வில்வம் இதெல்லாம் கிடைக்கல. பிரதோஷம் இது மாதிரி டைமில் தான் அந்த வில்வம் இதெல்லாம் அதிகமாக விற்பாங்க போல். அதனால் இங்கே வருபவர்கள் பூஜை பொருட்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வர்றது நல்லது. எண்ணெய், விளக்கு, பூ இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த கடையில் வச்சுருக்காங்க. புங்கம்பாடி அப்படிங்கிற ஊருக்கு போகிற சாலையோரமாக தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. புங்கம்பாடிங்கிற ஊர் இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. உள்ளே அர்ச்சகர் ஒருத்தர் இருந்தார். அவரை விசாரிக்கும் பொழுது இந்த ஊருக்கு பஸ் வசதி அவ்வளோவா கிடையாது. உதாரணத்துக்கு 10 மணிக்கு ஒரு பஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் 1 மணிக்கு பக்கமாக தான் பஸ் வரும் போல்.
அதனால் பேருந்துகளை நம்பி இருக்கும் மக்களால் இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி வர முடியல. ஏன்னா 1 மணிக்கு கோயில் திறந்துருக்காது. 10 மணிக்கு வர பஸ்ஸு 10:15க்கே ரிட்டர்ன் போயிரும் அப்படின்னு சொல்லும்பொழுது, 1/4 மணி நேரத்தில இந்த கோயிலை சுற்றி பார்க்கவும் நேரம் போதாது. அதனாலவே பேருந்தை நம்பி வரவங்க இங்கே அதிகமாக வர முடியல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை அவர் தெரிவித்தார். சொந்த வாகனங்களையோ இல்லை வாடகை வாகனங்களில் வருபவர்கள் இந்த பக்கத்துக்கு ரொம்ப சுலபமாக வரலாம். சாலை வசதி ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் கரூர்லேருந்து வந்த வரைக்குமே இந்த சாலை வந்து மிக அற்புதமாக இருந்தது. இந்த கோயிலுடைய மூலவர் பெயர் கல்யாண விகிர்தேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த கோயிலில் வந்து வழிபடுறவங்களுக்கு திருமண பிராப்தங்கள், திருமண தடைகள் நீங்கி மிக சீக்கிரமாக திருமணம் நடக்கும் என்பது ஒரு தொன் நம்பிக்கை. சுந்தரர் அவர்களால் பாடல் பெற்ற சிவன் கோயில் இது. இந்த காணொளி பார்க்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 நிலை கோபுரம் நாம் தாண்டி கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அதாவது நம்முடைய அந்த நிலப்பரப்புடைய மட்டத்திலிருந்து கீழே கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது இந்த கோவில். இந்த மாதிரி இருக்கிற இந்த கட்டமைப்பு பற்றி இங்கேருந்து அர்ச்சகர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் ஒரு தகவல் ஷேர் பண்ணார். 1987களில் இந்த பகுதி வந்து வெள்ளம் வந்ததுனால கீழே இருந்த கோயிலில் தண்ணி நிரம்பி சுற்றி இருந்த பரிவார தெய்வங்களுடைய சிலைகள் எல்லாமே சிதிலம் அடைஞ்சிட்டதா சொன்னார். ஆனால் மூலஸ்தானத்தில் இருந்த சிவலிங்கத்துக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற தகவலையும் அவர் வந்து ஷேர் பண்ணார். அதுக்கப்புறமா வெள்ளம்லாம் வடிஞ்ச பிற்பாடு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் கொஞ்சம் முன்னின்று இந்த இறைப்பணிகள்லாம் கொஞ்சம் செய்து மறுபடியும் அந்த பரிவார தெய்வங்களெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதாக கேள்விப்பட்டோம். நான் படித்து கேள்விப்பட்ட தகவல்களை நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். இதில் தவறுகள் எதுவும் இருந்தால் மன்னிக்கவும். மூலவருடைய ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. உள்ளே போயிட்டு திருப்தியாக அர்ச்சனை செய்து முடிச்சுட்டு அப்படியே கோயிலை ஒரு சுற்றி வரோம். மூலவர் வந்து கிழக்கு முகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற அம்மன் வந்து பன்னீர் மொழி அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மதுர பாஷினி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. மூலவர் விகிர்தேஸ்வரர் அப்படிங்கிறதுனால அம்மன் பெயர் விகிர்த நாயகி அப்படிங்கிற ஒரு பெயராலையும் அழைக்கப்படுறாங்க. மூலவர் பார்க்கும் திசையே அம்மனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த கோவில் இருக்குது. கல்வெட்டுகளை பார்க்கும் பொழுது சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பெயர்லாம் இங்கே தென்படுது. அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியர்கள் இந்த கோயிலில் திருப்பணி செய்திருக்கணும். சுந்தரர் வாழ்ந்த காலங்கள் வந்து 8ஆம் நூற்றாண்டு பக்கம்ங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சகர் சொன்னார். இந்த மாதிரி தொன்மையான சிவன் கோயில்கள் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சோழர்கள் திருப்பணி செஞ்சுருக்காங்க. செஞ்சு பாதியில் விடும்பொழுது அதை பாண்டியர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் பெற்ற தலம் வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொங்கு நாட்டை சேர்ந்த பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் வருது. இந்த தலத்தின் வரலாறு நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது சுந்தரர் வந்து எப்பொழுதும் இந்த மாதிரி பாடல் பெற்ற தலங்களுக்கு போகும்பொழுது தன்னுடன் வரும் சிவனடியார்களை வந்து அவர் கவனிக்கிறதுக்கு பொன் பொருள் கண்டிப்பாக வேணும். இங்கே அந்த பொன் பொருள் பற்றாக்குறை ஏற்படுது. அதனால் இங்கே பதிகம் பாடுறாரு. அந்த பாடலில் மகிழ்ந்த சிவன் சுந்தரருக்கு இங்கே வந்து பொன் நிறைய கொடுத்ததாக ஒரு வரலாறு கூறப்படுது. திருச்சிராப்பள்ளியில் இருக்கும் பாடல் பெற்ற சிவன் கோயிலான திருவாசலையும் இது மாதிரி ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே மாணிக்க வாசகருக்கு சிவன் வந்து பொற்கிழி கொடுத்ததாகவும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோயிலில் உள்ள திருமுருகனை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். இங்கே இருக்கும் முருகப்பெருமான அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது பிரிந்த நட்புகளும் அதே மாதிரி பிரிந்த தம்பதியினரும் ஒன்று சேருவார்கள் என்கின்ற ஒரு தொன்னம்பிக்கையும் இங்கே வழங்குது. அடுத்து நாம் பார்க்க போகிற சிவன் கோயில் வந்து கரூரில் சிட்டிக்குள்ளார இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில். அதுவும் பாடல் பெற்ற தலம்தான். அந்த கோயில் கண்ட்ரோலில் தான் இந்த கோவில் வருது. தன்னுடைய சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்திரதேவன் வந்து நிறைய கோயில்களில் போய் வழிபட்டிருக்காரு. நாம் போன பாடல் பெற்ற தலங்கள் அத்தனையிலையும் இந்திரன் வந்து வராரு. இந்த கோயிலும் அதற்கு விதிவிலக்கல்ல. இங்கேயும் தன்னுடைய சாப விமோசனத்திற்காக இந்திரன் வந்து வழிபட்டிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தலம் வந்து நமது கர்ம வினைகளை நீக்கும் ஒரு தலமாகவும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் பாக்கியம் கொடுக்கும் ஒரு தலமாகவும் பிரிந்த தம்பதியினர் மற்றும் பிரிந்த நட்புகள் ஒன்று சேர உதவும் ஒரு தலமாகவும் இது விளங்குது.
கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலை நோக்கி நமது பயணம் தொடருது. அந்த கோயிலை பற்றிய விவரங்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.